ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு வந்து நவதானியம் அடை பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு உங்கள்கிட்ட எத்தனை தானியம் இருக்கோ அது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து நான் வந்து பாசிப்பருப்பு, அதாவது முழு பயிறு, கம்பு, கேழ்வரகு, இதோட வந்து கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துங்க. நான் அரிசி சேர்த்துருக்கேன். இதோட காராமணி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுறேன். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதோட காலையில் எழுந்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசியும் அதோட வந்து உளுந்தும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா காலையில் எழுந்து நல்லா கழுவிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துடும். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் உளுந்து ஊற வச்சுருக்கேன், பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அது சேர்த்து எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசியை அரைச்சிட்டு அப்புறமா மற்ற தானியத்தெல்லாம் அரைச்சிக்கிறேன். இதோட வந்து கேரட்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வந்து துருவியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நான் வந்து ஒரு 6 சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும், அதோட இஞ்சி ஒரு துண்டு, சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அடுத்தது நவதானியத்தை போட்டு நம்ம அரைச்சிப்போம். குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். இதை இப்போ வந்து இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதோட வந்து நம்ம வந்து எப்படி பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். இதோட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சின்ன வெங்காயம், கேரட்டு, துருவி வச்சுருக்க தேங்காய் இதையும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கிட்டு செஞ்சுங்க. நான் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு உருண்டை எடுத்து நல்லா பிசைஞ்சு அப்படியே அடையாக தட்டிக்கலாம். தோசையாக ஊற்றுறத விட நம்ம அடையாக தட்டும்போது நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கையால் தட்டும்போது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இப்போ வந்து நல்லா வந்து இது பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை கையில் எடுத்துக்கிறேன். அப்பப்போ தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் வந்து தட்டிக்கிங்க. தோசைக்கல்லில் வந்து நடுப்புற 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சு அப்படியே தட்டிப்போம். நீங்கள் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு தட்டினா தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நல்ல மெல்லிசாக தட்டிங்க, குறைஞ்ச தீயில் தட்டிங்க. அதுக்கு பிறகு வந்து தீ கூட்டி வச்சுங்க. ஏன்னா கை வந்து சூடு வருங்கிறதுனால குறைஞ்ச தீயில் தட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம தீ கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுரும், நடுப்புறையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரணும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து அடிக்கடி நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கார்போஹைட்ரேட் அடிக்கடி சேர்த்துன்னா வெயிட் போடும். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் வந்து நமக்கு நல்லா குறைஞ்சி வரும். இப்போ வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா கலர் மாறி வரணும். இப்போ வந்து இது பரட்டிட்டு நான் இதை வந்து தட்டில் எடுத்து வச்சிடுறேன். தட்டில் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் கேரட்டும், தேங்காய் இதெல்லாம் துருவி போட்டோம்னா நீங்கள் வந்து இது இப்படியே சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் சட்னியோ அல்லது தக்காளி சட்னியோ செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நவதானிய அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.